எனக்கு ஐதுல்லா கொமேனி வந்து சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு சொல்வது என்பதே ஒரு வாய்ச்சவடல். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஈஸி டார்கெட்னா போட்டு தள்ளிட வேண்டியதானே? பேசிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு டெல் அபீவில் இருக்கின்ற முக்கியமான நகரம் பீர் ஷைபா. அது வந்து டெல் அபீவுக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய மருத்துவமனைங்க, அது இன்னைக்கு ஈரானுடைய ஏவுகணையால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையால் தாக்கப்பட்டு சிதிலடைந்திருக்கிறது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் முக்கியமான ஒரு மருத்துவமனையே காப்பாற்ற இஸ்ரேலால் முடியல. முக்கியமான மருத்துவமனை சொல்லப்போனால் இஸ்ரேலில் இருக்கின்ற மருத்துவமனைகளில் மிகப்பெரிய மருத்துவமனை தான் இந்த பீர் ஷபால் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல். அது இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையை வந்து தாக்கணுமா தாக்கக்கூடாதுங்கிறது நமக்கு இருவேறு கருத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே பாலஸ்தீனத்திலேயே மருத்துவமனை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கோம். ஆனாலும் அந்த மருத்துவமனை இஸ்ரேல் காப்பாற்ற முடியல. ஒன்று 2 தினங்களுக்கு முன்பு நேற்று பிபிசி 12 படங்களை வெளியிட்டது. அதாவது டெல் அபீவில் இருக்கின்ற பிபிசியுடைய நிறுவனம் 12 படங்கள். அந்த 12 படங்களும் ஈரானுடைய இந்த சூப்பர் சோனிக் ஹைப்பர் சூப்பர் சோனிக் விமானங்களால் தாக்கப்பட்ட இடங்கள் சொல்லி 12 படங்களை காண்பித்தது. அந்த 12 படங்களை இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் இஸ்ரேல் வந்து அங்கே தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஈரான் தான் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்ரேல் தாக்குதலில், 400க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, இங்கே வெறும் 24 பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் கூட இஸ்ரேலில் 24 பேர், ஈரான்ல 400 சொல்றாங்க இப்போ. ஆனால் அது உண்மையான தகவலாக நமக்கு தெரியாது. ஏன்னால் ஈரான் வந்து என்ன சொல்லுதுன்னா, வந்து இஸ்ரேல் சொல்கின்ற எல்லா செய்தியுமே உண்மை அல்ல. இப்போ ஐதுல்லா கொமேனி ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுத்தார், போர் ஆரம்பித்து விட்டது, இனிமே தடுக்க முடியாது, நாங்கள் வந்து போருக்கு முதல்ல வரல, அவங்க தான் தாக்குனாங்க, இன்னைக்கு நாங்கள் வந்து இஸ்ரேலை வந்து முழுமையாக அழிக்காமல் விடமாட்டோன்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், G7 மாநாட்டை பாதியிலே முடித்து கொண்டு போன ட்ரம்ப் ஏன் இப்போ வரைக்கும் அமெரிக்க படைகள் இந்த போரில் கலந்து கொள்வதற்கு ஆணையிடவில்லை? அது முக்கியமான கேள்வி. அதற்கு பதில் சொல்லியிருக்காரு, அது நான் எப்பொழுது ஆணையிடணுமோ அப்போது ஆணையிடுவேன், எப்பொழுது சொல்லணுமோ அப்போ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மலுப்பலாக தான் பேசியிருக்கார். அப்போ அமெரிக்கா இன்னும் வரை இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமாங்கிற இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. அது முக்கியமானது. காரணம், அமெரிக்க ஜனாதிபதிக்கு எவ்வளவு அந்த அதிகாரம் இருந்தாலும் அமெரிக்கா காங்கிரஸ் அந்த பார்லிமெண்ட் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். இன்ன வரைக்கும் ட்ரம்புக்கு அனுமதி கொடுக்கல.